வணக்கம் மாணவர்களே. நம்ம 6ஆம் வகுப்பு அறிவியல்ல 6th சயின்ஸ்ல நம்ம அழகு 2 பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? ஸோ யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா வேகமாகவா அல்லது மெதுவாகவா அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ போன கிளாஸ்ல அந்த ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிச்சேன். அப்படிதானே? என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தின் வகைகள் அப்படிங்கிறத நான் காமிச்சேன். அப்புறம் கால ஒழுங்கு, கால ஒழுங்கற்ற இயக்கம், பீரியாடிக் மோஷனா என்ன, நான் பீரியாடிக் மோஷனா என்ன, இப்படி ஒரு பால கீழே போட்டா அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்குது, திருப்பி திருப்பி நடக்குது. அதுவே நம்மளை சுத்தி உள்ள சில இயக்கங்களை பார்த்துட்டு அது என்ன மாதிரி இயக்கம், அலைவு இயக்கமா தற்சுழற்சி இயக்கமா அப்படின்னு உங்களால அதை கிளாரிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து போன கிளாஸ் பார்த்தோம். ரைட். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வேகமாகவா மெதுவாகவா அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அதாவது ஸ்பீட் விஸ் ஸ்லோ, சரியா? இல்லைன்னா பாஸ்ட் விஸ் ஸ்லோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்களும் உங்க நண்பர் ஒரு 5 பேரும் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ ஒரு டீச்சர், பிடி டீச்சர் நின்னுட்டு அதை வந்து மெஷர் பண்றாங்க, அப்படின்னா வாட்ச் பண்றாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வரீங்க, யாரோ ஒருத்தர் செகண்ட், இப்படி வரீங்க. அப்போ இதுல யாரோ ஒருத்தர் ரொம்ப ஸ்பீடா வந்திருக்காரு, ரொம்ப ஃபாஸ்டா வந்திருக்காரு, யாரோ ஒருத்தர் ஸ்லோவா வந்திருக்காரு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிதானே? அப்பனா தான் நம்ம பிரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் வேகமா வந்திருக்காரா இல்ல மெதுவா வந்திருக்காருன்னா எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஓடதான் செய்தாங்க, எல்லாரும் அதே 2 கால்களால ஓடதான் செய்தாங்க. கரெக்டா? ஆனா நம்மளால சொல்ல முடியாது இவன் ஸ்பீடா வந்திருக்கான், இவன் ஸ்லோவா வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஒலிம்பிக் ஓட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 2 ஆளுக்கு ரொம்ப சிறிய, ரொம்ப சின்ன இடைவெளி தான் இருக்கும். டக்குன்னு அந்த எல்லை கோட்டை ஃபர்ஸ்ட் ஆளு தொடுவாரு, 2 ஆள் அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வராரு. அப்போ நானும் ஸ்பீடா வந்தேன், எனக்கு பரிசு கொடுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு சில மெஷர்மெண்ட்லாம் இருக்கு. அந்த மெஷர்மெண்ட் அது நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒண்ணு. ரைட். ஸோ இந்த இடத்துல இப்ப பாஸ்டா இருக்கிற ஒரு கார், நம்ம ஒரு காரை வச்சிருக்கோம், ரொம்ப பாஸ்டா போகுது. ஒரு சைக்கிள் போகுது, சரிங்களா? ஒரு சைக்கிள் இருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல எது பாஸ்ட் எது ஸ்லோன்னு கேட்டா உங்களால ஈஸியா சொல்ல முடியும். அடனா சார், என்ன சார் கார் தான் சார் ரொம்ப ஃபாஸ்டா போகும், அந்த பேருந்து ஏதோ ஒண்ணு. சைக்கிள் ஸ்லோ எப்படி சொல்றீங்க? ஏன்னா அது அந்த தொலைவை ஒரு குறிப்பிட்ட 2 பேத்துக்கும் 1 மணி நேரம் தான் கொடுக்குறீங்க. நீங்க நீங்க அழுத்துறீங்க, அப்புறம் நீங்க காரை டிரைவ் பண்றீங்க 1 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் தான் கொடுக்குறீங்க. 1 மணி நேரத்துல சைக்கிளால உங்களால எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ண முடியும். சிறிய தொலைவை தான் நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். காரால அதே 1 மணி நேரத்துல நிறைய தொலைவை கடந்துடலாம். அப்ப நீங்க நிறைய தொலைவை கடக்கிறதுனால நீங்க எப்படி போயிருக்கீங்க? ஃபாஸ்டா போயிருக்கீங்க. சரிங்களா? இதனாலதான் மெதுவான இயக்கமா இல்லைன்னா அந்த ஸ்பீடான வேகமான இயக்கமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க. நம்மளோட டெய்லி லைஃப்ல எதனா பார்க்கலாம், ஆகாயம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இதுல ஒரு சின்ன அந்த பாக்ஸ்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்படின்னா வேகம் அப்படின்னு போட்டு ஒரு கார் ஓட்டுநர் அவர் வந்து பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்தில் கடந்தேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. ஸோ அதை ஹிண்டா ஹிண்டா எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் இதை எழுதுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து ஓட்டுநர் அவர் வந்து சொல்றாரு 200 கிலோமீட்டரை நான் 4 மணி நேரத்துல டிராவல் பண்ணேன் அப்படிங்கிறாரு. சரக்குந்து ட்ரக்கு ட்ரக்கு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் 300 கிலோமீட்டரை 5 மணி நேரத்துல கடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல யாரு ஃபாஸ்ட் யார் ஸ்பீடு சொல்ல முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? யார சொல்ல முடியும்? ஏன்னா ஒருத்தர் 2 மணி நேரம் தான் ஓட்டிருக்காரு 160, ஒருத்தர் 4 மணி நேரம், ஒருத்தர் 5 மணி நேரம். அப்போ இதுல நமக்கு முக்கியமான ஒரு டேம் தேவை. அந்த டேம் வச்சாதான் இந்த 3 பேர்ல யாரு ஸ்பீடா போனா, யாரு ஸ்லோவா போனா, யாரு மெதுவா போனா அப்படிங்கிறது தெரியும், யாரு வேகமா போனா அப்படின்னு தெரியும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 பேரும் 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடந்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, 2 மணி நேரத்துல 180னா 1 மணி நேரத்துல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிப்பாரு. ரைட்டா? ஏன்னா டிவைட் பண்ணிருக்கேன். 160 2ஆல டிவைட் பண்ணா 1 ஹவர். 1 ஹவருக்கு 80 கிலோமீட்டர் ஒரு அப்ராக்சிமேட்டா தான், சரிங்களா? கரெக்டா எல்லாம் சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா சொல்றோம். அதே மாதிரி 200 கிலோமீட்டர் 400, அப்ப 200/400 4 அப்படின்னு போட்டீங்கன்னா 5 வரும். அப்போ வந்து அதாவது 50, இங்க 200 அப்படின்னு போடணும். 50 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் அவர் வந்து இது பண்ணிருக்காரு. ட்ரக்கு 300, 300 நீங்க டிவைட் பண்ண போறீங்க. ஏன்னா நான் சொன்ன தொலைவு பை காலம், அதுதான் வேகம். அதுதான் நம்ம பார்த்துப்போம்ல, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 300, டைம் பாத்தீங்கன்னா 5. சோ 300 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 60. ஓகேவா?
60 கிலோமீட்டர். இப்ப இதுல இந்த 80, 50, 60 என்னது? 1 மணி நேரத்துல கடந்த தொலைவு. சரிங்களா? அப்போ 1 மணி நேரத்துல யாரு அதிக தூரம் பயணம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருதான் சார். அப்படிதானே? அந்த கார் ஓட்டுனர் தான். 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போயிட்டாரு. இவரு 1 மணி நேரத்துல 60 தான் போயிருக்காரு. இவரு 1 மணி நேரத்துல 50 தான் போயிருக்காரு. சோ இவர் தான் 1 மணி நேரத்துல 1 ஹவர்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. ரைட்டா? அப்போ இவர் தான் வேகமாக சென்றிருக்கிறார். 160 கிலோமீட்டர்ல போனார்ல, அவர் தான் வேகமாக சென்றார். இப்ப புரியுதா? இப்ப வேகத்தை நம்ம வந்து கடந்த தொலைவை வச்சுதான் சொல்லணும். கடந்த தொலைவை பார்க்கறதுக்கு அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஃபார்முலா எழுதலாமா? ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகத்தோடைய ஃபார்முலா ஸ்பீடு ஃபாஸ்ட் நம்ம சொல்றோம்ல. ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த கடந்த தூரமே அதற்கு வேகம். ஓகேவா? ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பாடி இல்ல ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம். யூனிட் டைம். ஸோ ஃபார்முலாவா நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் டீன்னு போடுவோம், டைம் டீன்னு போடும். அப்ப ஸ்பீடுக்கு ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போடும். சரிங்களா? எஸ் எப்பவுமே வேகத்தை நம்ம வந்து எஸ்ங்கிற சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்பீடு. அதனால அந்த வார்த்தைனால எஸ் யூஸ் பண்ணுவாங்க. கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். இதுதான் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்முக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பின்னாடி தேவைப்படும். அப்போ ஒரு வாகனம் 1 மணி நேரத்துல 300 கிலோமீட்டரை கடக்கும் போது அதனுடைய வேகத்தை வந்து 300 கிலோமீட்டர் பர் மணி என்று கூறுகிறோம். அதாவது மணிக்கு 300 கிலோமீட்டர் பை தொலைவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வார்த்தையை நம்ம டே டு லைஃப்ல நிறைய இடத்துல சொல்லுவோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இவ்வளவு கிலோமீட்டர் போகுது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எவ்வளவு போகுது, சைக்கிள் எவ்வளவு போகுது, இந்த மூலம் அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? 1 ஹவர்ல அவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு ட்ரெயின் வந்து 1 ஹவர்ல 300 கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீடு எஸ் பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் கேஎம்பிஹெச் போடுவாங்கப்பா. கேஎம்பிஹெச்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அர்த்தம். சரிங்களா? பெரிய பெரிய டிஸ்டன்ஸ் ஸ்பீட் எல்லாம் பார்க்கறதுக்கு கிலோமீட்டர் யூஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம மீட்டர் தான் பொதுவா எஸ் யூனிட். பட் இந்த மாதிரி ஸ்பீடு பெரிய பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிலோமீட்டர் சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து 2 செகண்ட்ல, அதாவது ஒரு சொடக்கு போட இன்னொரு சொடக்கு 2 செகண்ட்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது? 2 செகண்ட்ல 2 செகண்ட், அதனால 2 வினாடி 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் போகுது. 10 m டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீடு பாருங்க. உடனே என்ன பண்ணீங்க சார்? ஸ்பீடு அப்படின்னா இந்த எஸ், இது எஸ், இது வந்து அலகு யூனிட். இது வந்து அலகு கிடையாது, இது வந்து இந்த டைம். சரிங்களா? எஸ் போடுவாங்க. ஆனா நீங்க பின்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா பியும் போடுவாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போ புக்ல உங்களுக்கு எஸ் முத்துறாங்க. இது 2 செகண்ட், அதோட யூனிட் சேர்த்து வச்சிருக்கேன். ஸ்பீடு வேணும்னா அடைந்த தொலைவு கடந்த தொலைவு பை காலம் அப்படின்னு. கடந்த தொலைவு 10 மீட்டர், காலம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ். அப்போ 10/2னா 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 5 இந்த எஸ் மேல கொண்டு போயிருவாங்க. எஸ் மேல கொண்டு போனா ms/-1 அப்படின்னு அர்த்தம். ஸ்பீடோவுக்கு இதுதான் வேல்யூ இந்த சம்ல. இதே மாதிரி நீங்க எதற்கனாலும் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி கிலோமீட்டர்லனாலும் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ மீட்டர் பெர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பெர் ஹவர் கம்ஸ் நெக்ஸ்ட் டு அவர் ஆன்சர் ஃபார் த ஸ்பீட். அப்படிதானே? வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில சம்ல மீட்டர் பெர் செகண்ட் வருது, சில சம்ல பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் வருது. அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பொதுவா நீங்க வேகத்தோடைய சூத்திரத்தை கவனிக்கீங்க. கடந்த தொலைவை மீட்டரிலும் காலத்தை வினாடியிலும் சொல்றோம். அப்படின்னா வேகத்தோடைய அளவு மீட்டர் பெர் செகண்ட். இதுவே நீங்க கடந்த தொலைவை கிலோமீட்டர்ல சொல்றீங்க. சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ கிலோமீட்டர் சொல்றீங்க, டைம் ஹவர்ஸ்ல சொல்றீங்க, மணி நேரத்துல சொல்றீங்கன்னா அப்போ பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு போடுறீங்க ஸ்பீட. அவ்வளவுதான். இதுதான் சின்ன வித்தியாசம். மற்றபடி ரொம்ப பெரிய கஷ்டமான கிடையாது. இப்போ உங்களுக்கு வேகம் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது மாதிரி இதோடைய அலகு நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு தெரியும் தொலைவுக்கு அலகு வந்து மீட்டர், டைம் காலத்துக்கு அலகு வந்து வினாடி செகண்ட். அப்போ மீட்டர் பெர் வினாடி இப்படி போட்டுப்பாங்க தமிழ். மீட்டர் பெர் இப்படி போடுறாங்களா, மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிறதா வேகத்தோடைய எஸ்ஐ அலகு. ஸ்பீடு ஸ்பீடோடைய எஸ்ஐ அலகுன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ கீழே பாத்தீங்கன்னா அதை கணக்கிடுவோம் அப்படிங்கிற 2 சம்மு கொடுத்துருப்பாங்க. அதை யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போய் அப்படியே யோசிச்சு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப 2வது சம்முக்கு நான் சும்மா சொல்றேன். 2வது சம்ல பாத்தீங்கன்னா
பெரியார் தனது மிதிவண்டியில் 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறாள். அவங்களுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எவ்வளவு நேரம் சார்? 2 மணி நேரம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார்? எவ்வளவு தொலைவா கடந்திருக்கா? 40 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதானே? இப்ப ஸ்பீடு பாக்குறது ஈஸி தானே. டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற யூனிட்ல வரும். KMPH போடலாம், இல்ல KM/H அப்படி கூட போடலாம். இல்ல வழக்கம் போல இந்த கட்சை மேல கொண்டு வந்து இப்படி -1 அப்படி கூட போடலாம். சரியா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கிரவுண்ட்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரோடைய அந்த மெஷர்மெண்ட்டை ஓட்டப்பந்தயம் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட் எடுக்க போறோம். சரிங்களா? 100 மீட்டர் தூரத்தை எடுத்துக்கிட போறோம். 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? ஓடுறோம். 100 மீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் கிளாக் வச்சு பார்க்கலாம். கரெக்டா? ஒருத்தர் வந்து 15 செகண்ட்ல வர்றாரு, ஒருத்தர் 40 செகண்ட்ல வர்றாரு. சும்மா இது இப்போது அவர்களுடைய வேகத்தை நம்ம பார்க்கணும். அப்படிதானே? அப்ப அதுல போட்டிருப்பாங்க முருகேசன் போட்டிருப்பாங்க கடந்த தொலைவு எல்லாருமே 100 மீட்டர் தான். எல்லாருமே ஃபுல் டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணிட்டாங்க. 100 மீட்டர் ஃபுல் இதா ஓடிட்டாங்க. ஆனா ஒருத்தர் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ல போயிட்டாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ல எடுக்க, ஒருத்தர் 40 செகண்ட்ல எடுக்கிறாரு, ஒருத்தர் 1 மினிட்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும். சும்மா சொல்றேன். அப்ப நம்ம ஏன் சொல்லுவோம் சார் 10 செகண்ட்ல வந்தா சார் ரொம்ப ஸ்பீடா வந்திருக்காரு, 1 மினிட்ல வந்து ரொம்ப ஸ்லோவா வந்திருக்காரு. குட். சரிங்களா? இதுதான் இப்படி பார்க்கலாம். இப்ப வேகம் அப்படி பார்க்கும்போது அப்போ நம்ம கடந்த தொலைவு 100 மீட்டர் வினாடி வந்து நான் இப்போ 10 செகண்ட் வச்சுக்கலாம், 10 வினாடி எடுக்கிறேன். இப்போ 0 சேர்க்கன்னா அப்போ 10 மீட்டர் பெர் வினாடி. அதான் அவருடைய வேகம். முருகேசனோ இல்லைன்னா ராஜேஷோ ஏதோ ஒரு நம்ம நேம் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் டேபிள்ல மத்தெல்லாம் பிளாங்கா விட்டுருப்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. ஏதோ ஒரு நேம் போட்டு இல்லைன்னா நீங்க ரியலாவே பண்ணலாம். நீங்களே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஓடி ஸ்டாப் கிளாக் வச்சு டைம் பார்த்து இந்த டேபிள் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வேகம் ரொம்ப கிளியரா புரியும். அப்ப வேகம் என்ன தெரிஞ்சு போச்சா? ஒரு பொருள் பயணம் செய்யும் போது கடந்த தொலைவில் பை காலம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஒரு பொருள் பயணம் செய்த வேகம் அப்பொருள் அப்பயணத்திற்காக எடுத்துக்கொண்ட காலமும் நமக்கு தெரியுமானால் நம்மளுக்கு தொலைவை கணக்கிடையும் அப்படி சொல்லிப்பாங்க. அதாவது என்னன்னா ஸ்பீடு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் d/t போட்டிருக்கேன். இப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீடு டைம். எனக்கு வேகம் நான் கொடுத்துருக்கேன், ஒரு சம்ல வேகம் கொடுத்துட்டேன், டைமும் கொடுத்துட்டேன், தொலைவும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஒருத்தர் வந்து 40 மீட்டர் பர் செகண்ட்ல அவருடைய வேகம் 40 மீட்டர் பர் செகண்ட் 2 செகண்டா அவர் டிராவல் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காருங்கிறத நீங்க பாத்தோம். அப்படிதானே? 40 மீட்டர் அந்த மாதிரி நம்ம மல்டி பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உசைன் போல்ட்டை பத்தி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரைட். சோ இதே மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் கடந்த தொலைவு எஸ் இன் டி. நம்ம சம்ல வந்து கப்பல் பத்தி போட்டிருப்பாங்க. அதான் கப்பல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படிங்களா ஒரு சம் கொடுத்துருக்காங்களா? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு ship traveled at a speed of 50 கிலோமீட்டர் per hour and it sailed for 5 hours. 5 மணி நேரமா ஓட்டுறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும்? அப்போ இதுல 50 கிலோமீட்டர் பர் ஹவர் போடணும். இதுல 5 மணி நேரம் மல்டி பண்ணீங்கன்னா 250 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த ஃபார்முலாவில எஸ் தேவைன்னா d/d, டி தேவைன்னா எஸ் டி. இதே மாதிரி டி கண்டுபிடிக்கலாம். இந்த டி வேணும்னா இந்த எஸ் கீழே கொண்டு இப்படி d/s அனதர் ஃபார்முலா. எடுத்துக்கொண்ட காலம் கேட்கறாங்க. ஒரு பஸ் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, 300 கிலோமீட்டர் டிராவல் கவர் பண்ணிட்டு அப்படின்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் அப்படிங்க. அப்ப டைம் தேவை அப்படின்னா 300 கிலோமீட்டர் பை 50 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். 6 ஹவர்ஸ் எடுத்துக்கணும். ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து 300 கிலோமீட்டர் தொலைவினை கடந்தால் அப்பேருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு அப்படிங்கிறது. அப்ப டைம் பாத்தீங்கன்னா 6 மணி நேரம். 6 மணி நேரம் அவர் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எவ்வளவு போறாரு? 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. 6 மணி நேரத்துல நமக்கு வந்து அவர் 300 கிலோமீட்டர் தொலைவு வந்து கடந்துருவாரு. இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். பின்வரும் கேள்விகளுக்கு விடையளி அப்படிங்கிறதையும் நீங்க வீட்டுல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 கொஸ்டின். ஓகே. சோ இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான். இதை நம்ம முடிச்சுட்டு டெஸ்ட் இன்னைக்கு டெஸ்ட் சொன்னீங்கன்னா போன கிளாஸ்ல இதை பார்க்கலாம். சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம். இப்ப சீரான அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்டா யூனிஃபார்மா போகுதுன்னு சொல்றோம்.
அப்படிதான் நம்ம பஸ்ல ஏறோம், பக்கத்து ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த பஸ் கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி ஸ்பீட்ல இருக்காது. கூட்டம் இல்லாத இடத்துல, டிராபிக்கல் இடத்துல ரொம்ப ஸ்பீடா போகும், ஒரு இடத்துல ரொம்ப ஸ்லோவா போகும். சரியா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி போகும். இந்த மாதிரி ட்ரெயின் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது என்ன இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும், ஓய்வு நிலையில இருக்கும். அப்படியே போகுது, அப்படியே மெதுவா போகுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்கி, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வளைவு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடை குறைக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாப் வந்தா பஸ் நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதோட வேகம் ஒரு இடத்துல குறையுது, கூடுது, குறையுது, கூடுது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ பயணம் முழுவதும் வேகம் சீரானதா இருக்காது. ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட வேகங்களில டிஃப்ரெண்டான ஸ்பீட்ல அந்த பஸ் போகுது அப்படின்னா அதுதான் சீரற்ற இயக்கம். அதே நேரத்துல சீரான இயக்கத்தை நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடையில அது ஒரே வேகத்தில் சென்றிருக்கும். அந்த கால அளவில் தொடர்பின் வேகம் சீரானதா இருக்கும். இதுவே சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷனா இது. நான் யூனிஃபார்ம் மோஷனா என்ன? அந்த மோஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரொம்ப ஸ்பீடா போகும், ஸ்லோவா போகும், இப்படி மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். சோ நான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஜர்னில அந்த ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போகுது, மாறாத வேகத்துல போகுது. 5 மணி நேரம் போகுதுன்னு வச்சுக்கோங்கப்பா, ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அது 40 km/h போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே தான் லாஸ்ட் வரைக்கும் போகும். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல 40 km, ரெண்டாவது 1 மணி நேரத்துல 40, இதே மாதிரி 5 மணி நேரமும் 40 போகும். அப்ப இதுதான் சீரான யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அதையும் நீங்க பாத்துக்கோங்க. நம்மளோட லைஃப்ல நிறைய இடத்துல அந்த நான் யூனிஃபார்ம் சீரற்ற இயக்கம் வந்து தெரியுது அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க. ஓகேவா? If an object covers uniform distances in uniform intervals, then the motion of the object is called uniform motion அப்படிங்கிறத சொல்லிப்பாங்க. Otherwise, the motion is called non-uniform motion. அதாவது சீரான இயக்கத்தை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணியிருந்தோம்னா அது சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு கார் போகுது, அது போற அந்த டைம்லாம் நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் இருந்தா 15 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸ் இருந்தா 20 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் அவர் வந்து 1 கிலோமீட்டர் போறான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போயிருப்பாரு, மூணாவதுல 3 கிலோமீட்டர் போயிருப்பாரு, நாலாவதுல 4 கிலோமீட்டர் போயிருப்பாரு. பாருங்க, நல்லா பாருங்க. 5 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர், 10 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர். அப்ப சீரா போகுது பாருங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அவர் 1 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்றாரு. அப்ப இது யூனிஃபார்ம் மோஷன். இதுதான் அவங்க சொல்லிப்பாங்க. சரிங்களா? சீரான இயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ இத மாதிரி மல்டிபிள் மோஷன் சொல்லிப்பாங்க. மல்டிபிள் மோஷன் நம்ம ஒரே இடத்துல எல்லா மோஷன் இருக்கிறது தான் மல்டிபிள் மோஷன். சரிங்களா? மல்டிபிள் மோஷன் அப்படிங்கிறது நம்ம டே டு லைஃப்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். கூட்டு இயக்கம். நம்ம சைக்கிள் ஓட்டுறீங்க நிறைய பேர், சைக்கிள் ஓட்டுறதுல பாருங்க, சைக்கிள் டயரை நம்ம வந்து அழுத்துறோம், இப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. என்ன இயக்கம்னு யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. சைக்கிள் முன் நகருது, சரியா? இப்படி இருக்கு. இதோடைய இயக்கம் என்ன இயக்கம் அப்படிங்கறத கூட நீங்க யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. அது மாதிரி சில பேர் வீட்டுல தையல் இயந்திரம், அந்த ஸ்விமிங் மிஷின் இருந்ததுன்னா அதுல பாருங்க, தையல் ஊசியோட இயக்கம் மேலையும் கீழே தான் தையல் ஊசிப்போம். சக்கரத்தோட இயக்கம் இப்படி சுத்திட்டு வரும். மிதிப்பான இயக்கம் மேலையும், மிதிப்பான இயக்கம் நம்ம வந்து ஃபுல்லான மிதிக்க முடியாது, அப்படி மேலையும் கீழே அவ்வளவுதான் லேசா. இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா? மல்டிபிள் மோஷன் ஸ்விங் மிஷின், மோஷன் ஆஃப் த நீடில் மேலையும் கீழே இப்படி முன்னாடி பின்னாடி இப்படிதான் போகும். அது என்ன மோஷன் யோசிச்சு பாருங்க. வீல், சைட்ல அந்த வீல் இருக்கும், கையெல்லாம் சுத்துவாங்க, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன மோஷன் அப்படிங்கிறது பாருங்க. மோஷன் ஆஃப் த ஃபுட் ரெஸ்ட், கீழே வச்சு காலெல்லாம் அடிப்பாங்களே. இப்போ எலக்ட்ரிக்கலாவும் வந்திருக்கு. நம்மளுடைய கிளாசிக்கல் பழசு எல்லாம் பாத்தீங்கன்னா காலால் அடிக்கக்கூடிய தையல் மிஷின் இருக்கு. காலால் அடிச்சா அந்த நூலு அந்த ஊசி எல்லாம் ஆப்ரேட் ஆகும், டக்கு டக்குன்னு போடும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அந்த புக்ல உள்ளதுதான், சும்மா பாருங்க. ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டாபிக், சயின்ஸ் டுடே ரோபோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலி நடத்தவே வேண்டாம், அது நீங்க ரீட் பண்ண வேண்டிய டாபிக். அது ரோபோட்டுகள் அப்படிங்கறத பத்தி. ரோபோட் அப்படின்னா நம்ம படத்திலே நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். ஹாலிவுட் படம்லாம் பாத்தீங்கன்னா ரோபோட் வச்சு நிறைய வந்துட்டு இருக்கு. ஈவன் இப்போ டே டு நம்ம இந்தியால அந்த அளவுக்கு வரல, பட் வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோபோட்டை கொண்டு வந்துட்டாங்க. வீட்டு வேலையாள இருக்கிறது சரி, கார் ஓட்டுறதுல சரி, செக்யூரிட்டி கார்டா, ராணுவத்துல ஆர்மில யூஸ் பண்றது, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரோபோட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோபோட் யூஸ் பண்றதுனால பிளஸஸ் மைனஸஸ் எல்லாம் இருக்கு. பிளஸஸ் எல்லாம் என்னன்னா, வேலை சுத்தமா ஒரு பர்ஃபெக்டா நடக்கும்.
சரியா? எந்த தப்பும் நடக்காது, லேசினஸா இருக்காது, சம்பளம் கட்டு போராடாது. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதோட வேலை அந்த சார்ஜ் போட்டா அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் work பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆகாது. இப்போ மனசா நம்மளால அப்படி பண்ண முடியாது அப்படிதானே? ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசுவோம், அப்புறம் நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனர்ஜி வரும், கொஞ்ச நேரம் ஒரு ஆப்ரேட் ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் திருப்பி எனர்ஜி. இது மனிதர்களுடைய இதெல்லாம் வந்து ரோபோட்ஸ். ஸோ அதை யோசிச்சு பாருங்க. மனிதனை போன்ற உருவமுடைய இருக்காளர்களுடைய ரோபோட்லாம் போட்டுருப்போம் பாருங்க. ரோபோட்டுக்கெல்லாம் என்ன செய்ய இயலும் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதை ரீட் பண்ணிட்டு பாருங்க, என்னெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா, ரோபோட்ஸ் கேன் டூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ரோபோட்ஸ்ல இப்போ முக்கியமானது, இப்போ இப்போ நம்மளோட டே டு லைஃப்ல இருக்கும், அதுதான் ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இதுதான் இப்ப எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆப்ல எல்லாம் நிறைய ஏஐ தான் வந்துட்டு இருக்கு. இமேஜ் அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு வீடியோவை ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்றது. முந்தினா மனிதர்கள் தேவைப்பட்டாங்க, ஒருத்தவங்க உட்காந்து ஒரு இதை ரெடி பண்ணும். இப்போ ஆர்டிபிஷியலா எல்லாம் ரெடி ஆகும். அந்த ஈவன் ஆபரேஷன் கூட பண்ணுதாங்க. சரிங்களா? ஹியூமன் சர்ஜன்லாம் இருக்காங்களா, அது காரை அசம்பிள் பண்ணுது. இதான் நிறைய கண்ணுல அறுவை சிகிச்சை பண்றது எல்லாத்துக்குமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப டாப்பா வந்துட்டு இருக்கு இந்த ஃபீல்டு. நிறைய கோர்ஸ், புது புது கோர்ஸ் இதுல வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல பார்க்கணும் அதோடைய growth எப்படி இருக்கு, அதோடைய பாசிட்டிவான இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது மாதிரி நம்மளோட இந்திய ராணுவத்திலே ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரோபோட்லாம் வரும்போது என்ன மனிதர்களோட உயிரிழப்பு கம்மியாகும். அப்படிதானே? நம்மளுக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பேர், லட்சக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டு அங்க இருக்காங்க, மணிலையும் மலையிலையும் பனிலையும் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு இந்த ரோபோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பரா. எனக்கு மற்ற டே டு லைஃப்ல மனிதர்களுடைய ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா இந்த ராணுவத்துல நம்ம இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஹெல்ப் பண்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நியூஸ் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஏன்னா இது அந்த இடத்துக்கு போவோம், எங்க பதுங்கு குழிகள் இருக்கு, எங்க குழிகள் இருக்கு, எங்க பகை வீரர்கள் இருக்காங்க, எங்க துப்பாக்கி இருக்கு, இந்த குண்டுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், எல்லாமே அதுக்கு ஆர்டிபிஷியலா ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கனால நிறைய யூஸ் ஆகும்ல. நம்மளோட இந்திய வீரர்கள் பாதுகாக்கப்படுவாங்கல்ல. அது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம் ஃபியூச்சர்ல நிறைய வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் ரீட் பண்ணுங்க. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்க, நெட்ல பாருங்க. ரீசெண்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னெல்லாம் இது பண்றாங்க, அட்டம் பண்றாங்க, இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்ன, இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணி மனுஷன மாதிரியே திங்க் பண்ண வைக்கிறாங்க. நீங்க நம்ம படமா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கூடயே நம்ம ரஜினி நடிச்ச படம் ரோபோட், அந்த எந்திரன் படம், அதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு. இதை நீ நட போ அப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அந்த வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ரோபோட் நடக்குது பாத்தீங்கன்னா, ஓடுது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் ரியல் லைஃப்ல அதே மாதிரி நடக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்டே இது சொல்லிடுவாங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா போ, இந்த இடத்துல இது, இந்த இடத்துல பாம்பு போடு, எல்லாமே சொல்லுவாங்க. அதை கூட எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. ஓகே, இந்த யூனிட் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? டெஸ்ட் கொஸ்டினை ஷேர் பண்றேன், ரெடி ஆயிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் முடிச்சாச்சு. போன கிளாஸ்ல அனிமேஷன் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கிளியரா ஞாபகம் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2. இதான்ப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்கேன்னு தெரியுதா? டேட்டு 13 ஜூலை டேட்டு போட்டுக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 2, 1 மார்க் டெஸ்ட், எம்சிக்யூ மாதிரி கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வைக்க மாட்டேன், சில இதுல மேக்ஸிமம் ஒன்னோட வைப்பேன். வேல்டா பிளான்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் ஆர் பார்ஷியலி ஜியோட்ராபிக் இன் நேச்சர். ரூட்ஸா, ஸ்டெம்மா, லீவ்ஸா, ஃபிளவரா? அதாவது நம்ம தாவரத்தை பத்திலாம் படிச்சிருந்தோம். அதுல வந்து நேர் புவி நாட்டம் உடையவை எது? வேர்களா, தண்டுகளா, இலைகளா, பூக்களா அப்படிங்கறத இங்க பார்க்கணும். ஒரு நிமிஷம் டைம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் ஜெனரலி சீன் இன் த மோனோகோடைலம்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? அப்போ இது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரம்னு அர்த்தம்.
அதாவது இந்த ஒரு வீத்திலை தாவரத்துல எந்த மாதிரி வேர் தொகுப்பு காணப்படும்? அதான் கேட்டேங்க கொஸ்டின். பெரும்பாலும் ஒரு வீத்திலை தாவரங்கள வேர் தொகுப்பு காணப்படுகின்ற எந்த வேர் தொகுப்பு? நமக்கு தெரிஞ்சது தெரியும். அதுல ஒரு வீத்திலை தாவரத்துல பார்க்கணும். மோனோ காட் அந்த லைடெனின்ஸ்ல பிளான்ஸ்ல காணப்படக்கூடிய அந்த ரூட் சிஸ்டம், எந்த ரூட் சிஸ்டம்? எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. 41க்கு கொஸ்டின் அது மாறிடும். தேர்ட் கொஸ்டின். The green color of the leaf is due to the presence of green color pigment called. அதாவது ஒரு இலைகள் பாத்தீங்கன்னா நமக்கு கிரீன் கலர்ல இருக்கும். இலைகள் அந்த பசுமை நிறத்துல இருக்க காரணம், அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமியான டேஸ். இந்த பச்சை நிறமி பேர் என்ன பேர்? கிரீன் கலர் பிக்மெண்ட் பேர் என்ன பேர்? கிரீன் கலர் பிக்மெண்ட் பேர் என்ன பேரு? ஓகே, அடுத்த கொஸ்டின். On the lower side of the leaf, there are tiny pores or opening known as. இலையின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய அந்த நுண்ணிய துளைகள் காணப்படும். அவை எனப்படுகின்றன. டேஸ் எனப்படுகிறது. ஒன் மினிட் டைம். லீஃபுக்கு அடியில இதை நம்ம ஒரு அனிமேஷன் கூட உங்களுக்கு நான் காட்டினேன். லீஃப் அடியில ஒரு ஹோல்ஸ், சின்ன டைனி ஹோல்ஸ் நம்ம கண்ணாலாம் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி நுண்ணிய துளைகள் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பெயர்? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். கிரீன் லீவ்ஸ் ப்ரிஃபர் ஃபுட் பை டேஸ். இலைகள் டேஸ் மூலம் உணவை தயாரிக்கிறது. எந்த மெத்தட் மூலமா உணவை தயாரிக்கிறது? கிரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை டேஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். வேர்ல்டு ஹேபிடேட் டே அப்சர்வ்ட் ஆன் டேஸ் எவ்ரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் உலக வாழிட நாளாக எந்த ஒரு நாளும் அனுசரிப்போம்? ஒவ்வொரு ஆண்டும். இத அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன். இதை எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் வேர்ல்டு ஹேபிடேட் டே, உலக வாழிட நாள்.
Okay, next question. Tap root system is found in. இப்போ வந்து எம்சிக்யூ மாதிரி இருக்கும். அதாவது ஆணிவேர் தொகுப்பு வந்து எந்த மாதிரி கீழ்கண்டது எதுல காணப்படும்? நெல்லா, மாவா, புல்லா, மக்காச்சோளம். கிராஸ், மேங்கோ, மைஸ், படி. இந்த இதுல நாலுல ஏதோ ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வேர் வந்து டேப் ரூட் சிஸ்டமா இருக்கும். ஆணிவேர் தொகுப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போது the study of the life and the living organism including their structure and function is called பாட்னியா, பயாலஜியா, சுவாலஜியா, பிசிக்ஸா. அதாவது லிவிங் ஆர்கானிசம், அதோடைய லைஃப், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபங்க்ஷனை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு இது. உயிரினங்களுடைய வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் இது. தாவரியலா, விலங்கியலா, உயிரியலா, இல்ல இயற்பியலா? எட்டாவது கொஸ்டின், எட்டாவது நம்பர் போடுவாங்க. ஆன்சர் என்னோ அந்த ஆன்சர் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போது the important function of the stomata, இலைத்துளையுடைய முக்கிய வேலை என்ன? கண்டக்ஷனா, டிரான்ஸ்பிரேஷனா, போட்டோசிந்தசிஸா, அப்சர்வேஷன். அதாவது நீரை கடத்துதா, நீராவி போக்க பண்றதா, இல்ல ஒளிச்சேர்க்கை பண்றதா, இல்ல உறிஞ்சுதல் பண்றதா? இதுல ஏதோ ஒண்ணுதான் இலைத்துளையோட முக்கியமான வேலை. ஸ்டொமட்டாவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு கொஸ்டின். ஓகே, 10வது கொஸ்டின் காமிக்கிறேன். Phytoplanktons are the example of dash habitat. தாவர மிதவைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து எந்த வாழிடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம நிறைய வாழிடம் பார்த்தோம். அதெல்லாம் ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. இது இது வந்து இந்த உதாரணம், இது இங்கதான் வாழும், இது இங்கதான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாவர விதவைகள் அப்படிங்கறத எந்த ஒரு வாழிடத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்? Phytoplanktons are the example of dash habitat. ஓகேப்பா, கிளாஸை நம்ம இப்போ நிறைவு செய்யலாம். மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த யூனிட்ல. சரிங்களா? ஸோ அடுத்த சாட்டர்டே நம்ம வேற டெஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு முடிச்ச இதுதான் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட் வைப்போம். விசையும் இயக்கம் அப்படின்னு இருக்குல்ல, அடுத்த சாட்டர்டே. இந்த சாட்டர்டே போய் அடுத்த சாட்டர்டே தான் விசையும் இயக்கமும் டெஸ்ட். ஸோ இனிமே அதான் படிக்க ஆரம்பிச்சு. ஸோ கிளாஸ் நினைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.